வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது சார். நான் அப்படியே ஷாக் I had 2 miscarriages. என்ன சொல்றீங்க? நான் வந்து குருவாயூர் போயிருந்தேன். அந்த வாசல்ல பொம்மை விற்பாங்கல்ல, அந்த கிருஷ்ணனை பார்த்துட்டே வரேன். கிருஷ்ணா, எல்லாருக்கும் ஒரு குழந்தை இருக்கு, எனக்கு ஒன்று கொடுக்க மாட்டியா? நான் உள்ளுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கேன். நான் நினைப்பேன் யாராவது என்ன பைத்தியம் நினச்சிப்பாங்களோ. அப்புறம் ஒரு கிருஷ்ணனை பார்த்து நான் எடுத்துட்டேன். இப்படி குழந்தை தூக்குற மாதிரியான போறேன். கிருஷ்ணன் தான் எனக்கு குழந்தையா வந்ததுன்னு டாக்டரே சொன்னார். இப்போ இந்த குழந்தை கையை பிடிச்சி பார்க்குறப்ப எப்படி இருக்கு? அச்சச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க எல்லாரும் லைக் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க நண்பர்களே. எத்தனை வருடம் கழிச்சு குழந்தை உருவாச்சு? 10 வருஷம். 10 வருஷம். அடேப்பா, ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? யாரும் மருந்து மாத்திரை என்னென்ன சொல்றாங்களோ அத்தனையும் சாப்பிடுவேன். போகாத ஆஸ்பத்திரி இல்ல, சாப்பிடாத மருந்துகள் இல்ல. 5 வருஷம் ஆச்சு. பரிகாரம் எவ்வளவு ட்ரீட்மெண்ட், எதுவும் பிரயோஜனம் இல்லை. வாங்க, நீங்களும் கன்சீவா இருக்கீங்களா? அடடே, சந்தோஷமா இருக்கு. இப்போ டபுள் ப்ரமோஷன். அம்மாவாயி பாட்டி. உங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை? 10 வருஷம் கழிச்சு சார். இந்த 10 வருஷத்திலே இவக்கு குழந்தையே பிறக்காதேன்னு எல்லாருமே சொன்னோம் சார். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. காரணம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து கல்யாணம் பண்ணியனாலே குழந்தையே பிறக்காதே. ஆனா இது புதுசா இருக்கு. ஆனா பல புரளி கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன புது புரளியா இருக்கு? 2-3 மாசம் கழிச்சு அப்புறம் எனக்கு என்னவோ ஒரு மாற்றம் சார். இந்த இதுல ஒரு மாற்றம் வந்து ഞാനും ഒരു മാസം കഴിച്ചിട്ട് ഞാനാ அந்த ഹിറ്റ് വാങ്ങിക്കൊണ്ട് വന്ന് ടെസ്റ്റ് பண்ணி பார்த்தா 2 கோடு വന്നിരിക്കും. ഹസ്ബൻഡ് വന്നിട്ട് നൈറ്റ് ഇത് എടുത്ത് വെച്ച് பார்த்துட்டு அவர் என்ன ഒന്ന് திரும்பி பார்த்து சார், பறக்கணும் போல இருந்து சார். அச்சச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே. சத்தியம் சொல்றேன் சார். எந்த குருவாயூரப்பா. அப்புறம் போன் பண்ணி அவர் அக்கா கிட்ட சொன்னா நம்ப மாட்டேன்னு சார். இதெல்லாம் 2 கோடு 4 கோடெல்லாம் வரும். இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. உங்களுக்கு எல்லாம் உங்களால நாங்க நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது. அதான் அந்த குழந்தைய நான் உள்ளங்கையிலே வச்சு பார்த்து வளர்த்தேன். அவளை அப்பாவும் நெஞ்சில போட்டு முதுகில போட்டு வளர்த்தி. പക്ഷെ அவளை அப்பா இப்ப இல்ல. குழந்தை அழவே இல்லை சார். அப்ப அப்புறமா டாக்டர் எடுத்து இப்படி தூக்கி போட்டதும் அழுது. எவ்வளவு வேதனைகள் சார், எவ்வளவு அபமானம் சார். மாமியார் சொல்லு, அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாதே, நடக்கட்ட கைவில் நடக்கும். குழந்தை பிறந்தது எனக்கு 13 வருஷம் போச்சு சார். 13. அப்பா, நிறைய போராட்டம், அசிங்கம், அவமானம், அந்த சந்திப்பு சொல்லவே முடியாது. மாடு பிடிச்சு வந்து கட்டினா அந்த மாட்டுக்கு ஒரு கண்ணுட்டி போட்டாலும் பால் கறக்கும். அதாவது நம்மளுக்கு உபயோகமா இருக்கு. இவங்களுக்கு பண்ண காசு வேஸ்ட். ஆளுங்க இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்கத்தவனுது. வந்து அவ குட்ட அந்த சந்தோஷம் வந்து தாய்மன்ற எனக்கு குட்ட சந்தோஷத்தை வாய்நாள் ஃபுல்லா மறக்க முடியாது. அதுக்கப்புறம் 2வது குழந்தை, அவளுக்கு அப்புறம் 8 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனா இவ குடுக்குற ஆனந்தம் எல்லாம் அதுகிட்ட கிடைக்காது. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. அந்த நீண்ட நாள் கழித்து பிள்ளையாக நீங்கள் பிறந்ததாலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன். வெளிய ஃப்ரெண்ட்ஸோட போறதுக்கு வந்து அலோ பண்ணவே மாட்டாங்க சார். நீ என்ன சொல்ற? ஒரு தடவை என்னாச்சுன்னா, எங்க டீம் கிரிக்கெட் டீம்லாம் சேர்ந்து இது நம்ம கொல்லிமலை போலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுங்க சார். நீ தான் பிளானரு, நீ தான், உன்னை நம்பி தான் வர்றோம், நீ லீட் பண்ற. இன்னைக்கு அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நைட்டு எங்கேயுமே நீ ஸ்டே பண்ணக்கூடாது, ஏற்காடு போகிறதுனால நீ போயிட்டு ஈவினிங் வந்துடணும் அப்படின்ட்டாங்க. நான் எல்லாத்தையும் மீறி பொய்யெல்லாம் சொல்லி நான் ஈவினிங் கிளம்பி கொல்லிமலை கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் அம்மா வீட்டில் இல்லை. கோச்சிக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க சார். என்னோட ஃப்ரெண்டு அவ அடுத்த வருஷம் ஷிஃப்ட் பண்ணி போறா. அதனால அவ வீட்டுல ஒரு நைட் இருந்துட்டு வர அனுப்பல. என்ன பறக்கானது?
என்ன பழக்கம் இது? சரி அனுப்பல. தெரு ஒரே தெரு விளையாடிட்டு 10 நிமிஷத்துல வந்துடல. தெருவுக்கு போய் விளையாடுறியா? அது எப்படி தெருக்கு போய் விளையாடலாம்? உள்ள வந்து என்ன சார் விளையாட முடியும்? போயிட்டு வாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான். போயிட்டு வாங்க. என்கிட்டயா? போயிட்டு வாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டு வாங்க தம்பி. எதுக்கு சார்? வெளியே ரொம்ப தூரம்னா பரவாயில்ல, 10 வருஷமா பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பழகினவங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் அனுப்புறதுல என்ன வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அது என்னமா எனக்கு அந்த சுபாவமே இல்லை சார். வேற வீட்டுக்கு போனோம், அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணோம், எனக்கு அது பிடிக்காது. அதுதான் எனக்கு வேற. பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறதுல உங்களுக்கு சுபாவம் இல்லை. தெருவில் விளையாடுறது, தெருவில் நாயெல்லாம் வரும் சார். எனக்கு நாய் பயம் இருக்கு, ஆளுங்க ஏதாவது சொல்லுவாங்க ஒரு பயம் இருக்கு. அப்ப சைக்கிள்ல வந்து இடிப்பாங்க. இந்த உங்களை தவிர இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே ஏதாவது தப்பு பண்ணிவிடுவாங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க? இல்ல நான் என்ன சொல்ல, எல்லாம் வாங்க எங்க வீட்டுக்கே வந்து விளையாடுங்க. 5 வருஷம் ஆச்சு, ஒன்றும் இல்லை. எவ்வளோ பரிகாரம், எவ்வளோ ட்ரீட்மெண்ட், எதுவும் பிரயோஜனம் இல்லை. பிள்ளை எங்கேயும் அனுப்ப மாட்டீங்க, ஆனா ஊராமட்டு பிள்ளைலாம் உங்க வீட்டுக்கு வரணுமா? அது எப்படி வருவாங்க? நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இப்ப பக்கத்து வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்கும் பழக்கம் தானே? சரியா? இப்ப அவங்க உங்க பிள்ளைய பாத்துக்க மாட்டாங்களா? என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட். தெரியுது, நீ மூடு. பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்ல. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க 10 தெருக்காரங்க எல்லாம் உங்களை நம்பணும், ஆனா நீங்க அடுத்த வீட்டுல இருக்க அம்மாவை நம்ப மாட்டீங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அது என்ன சுபாவம் சார், நான் என்ன பண்ண முடியும்? என்ன இது எல்லாருக்கும் தான் சுபாவம். இப்ப நீங்க தவமா வந்து 10 நாளா மத்தவங்கள என்ன வாடகைக்கு எடுத்து அந்த பிள்ளைய வளர்க்குறாங்க. இப்பயும் அவன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் ஸ்லீப் ஓவர் பண்றேன் சொன்னா ரொம்ப அடிப்பேன். அடினா பேச்சுல இல்ல, நீங்க அடிக்கிறத விட அது கொடுமையா தான் இருக்கும். பண்றீங்க ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த ஒரு பிள்ளை, அதுக்காகவே அந்த பிள்ளை ஒரு சகஜமான பிள்ளை அனுபவிக்கிற எதையுமே அனுபவிக்க கூடாதுன்னா எப்படி? முடிச்சுட்டு இந்த பிள்ளை ஆன் சைட்ல யூஎஸ்க்கு போகும். அப்ப விட்டுருவேன், ஏன்னா நான் வயசாயிட்டேன். பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு இல்லம்மா, உங்களுக்கு வயசாயிருச்சு, அங்க போய் யார்கிட்ட பேசுறது? அது எப்படி வேணா பேசுறா, அது நான் பாதர்ட். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். அந்த பிள்ளை லேட்டா பிறந்தது வரமா தண்டனையா? வரம் தான். எப்படி வரம்னே? வரம் அவங்களுக்கு தண்டனை. எல்லாம் ஒன்னால அமெரிக்கால போய் அமெரிக்கன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிருக்காளே என்கிட்ட. எப்படின்னு இந்த பிள்ளைக்கு தான் பக்கத்து தெரு பையனே தெரியாது, இது எப்படி அமெரிக்கால ஒரு பையனை கட்டும்? இப்ப நீங்க சொல்லபடி பார்த்தா இது கல்ச்சொல்லி தப்பு இல்லையா? அவங்க போய் ஒரு வெள்ளக்காரனை கட்டிட்டு வர்றது. நான் இல்லாதப்போ நீ என்ன பண்ணிக்கோ, நான் இருக்கும் போது இதுதான் ரூல். நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க?